மார்கழி மாதத்தில் பெருமாளின் அருளையும் சிவபெருமானின் அருளையும் ஒரே நேரத்தில் பெறுவதற்கு உதவும் பாடல்கள்தான் ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையும் மாணிக்கவாசப் பெருமான் அருளிய திருவெம்பாவை பாடல்களும். இந்த 30 பாடல்களையும் மார்கழி மாதத்தின் 30 நாட்களும் மனமுருகி பாட வேண்டும். குறிப்பாக பாவை நோன்பு கடைபிடிப்பவர்கள் இந்த பாடல்களை மார்கழி மாதத்தில் பாடி வந்தால் அவர்களின் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். மார்கழி மாதத்தின் 2வது நாளில் பாட வேண்டிய திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல்கள் இதோ. திருப்பாவை பாடல் 02. வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம் பாவைக்குச் செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் வையத்துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தானையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். பொருள்: பூவுலகில் வாழ்பவர்களே, பாவை நோன்பு எவ்வாறு கடைபிடிப்பது, என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறேன், கவனமாக கேளுங்கள். பார்ப்படலில் சயனித்து இருக்கும் பரந்தாமனின் நினைவிலேயே இருக்க வேண்டும். அவரது திருவடியைப் பற்றி அவரின் நாமங்களை துதித்தபடி இருக்க வேண்டும். அவரது திருவடியைப் பற்றி அவரின் நாமங்களை துதித்தபடி இருக்க வேண்டும். நெய், பால் போன்ற விருப்பமான உணவுகளை உண்பதை தவிர்த்து அதிகாலையில் தினமும் நீராட வேண்டும். கண்களுக்கு மை இடுவது, வண்ண மலர்களை சூடிக்கொள்வது போன்ற நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் செயல்களில் ஆர்வம் கொள்வதை விடுக்க வேண்டும். செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் செய்து செய்யக்கூடாதவைகளாக சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை ஒதுக்குவோம். வறுமையில் இருப்பவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் தான தர்மங்கள் அளிக்க வேண்டும். நிறைய தானங்கள் செய்துவிட்டோம் என எண்ணிக்கொள்ளாது நல்ல பல காரியங்களை செய்து இறைவனின் திருவடிகளை அடைவதே ஒரே நோக்கம் என கொண்டு வாழ வேண்டும். திருவெம்பாவை பாடல். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போது ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையேர் சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்குக் கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு யார் ஆரேல் ஓர் எம்பாவாய். பொருள்: இரவு பகல் என எந்த நேரமும் நாம் பேசும் பொழுதெல்லாம் எனது அன்பு ஜோதி வடிவமாக எங்கு நீக்கமர நிறைந்திருக்கும் ஈசனுக்கு என்பாய். ஆனால் இப்போது படுக்கை மீது பாடம் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாயே பெண்ணே என்கிறாள் ஒரு தோழி. அவளுக்கு பதிலளிக்கும் அந்த பெண், இது கேலி பேசி விளையாடுவதற்கான நேரம் அல்ல. விண்ணோர்கள் அடைய அரிதான மலர்பாதங்களை பற்றிக் கொள்ளும் பாக்கியத்தை நமக்கு தருவதற்காக உலகத்தின் நாயகனும் சிவலோகத்தின் அதிபதியும் தில்லை சிற்றம்பலத்தில் நடனம் புரியும் ஈசனின் அடியவர்கள் நாம். அவரின் திருப்பாதங்களின் மீது பற்று வைப்போம் என்கிறாள்.